அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்.எஸ். கிருஷ்ணன் பேசுகின்றேன். வாழ்க வளமுடன். நாம் சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றியும் சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றியும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் மினரல்ஸ் எனப்படும் உயிர் சத்துக்கள் பற்றி பார்த்து வருகிறோம். அதில் மெக்னீசியம் பற்றி இது பார்ப்போம். நரம்பு மண்டலங்களை ஒழுங்காய் வேலை செய்யும்படி ஊக்கப்படுத்தி சரியான அமைதியான தூக்கம் தூங்க உதவுகிறது, உற்சாகம் கொடுக்கிறது, உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. இது உடம்பிலிருந்து குறைந்து விட்டால் மனதுக்கு அமைதி குறைந்து பித்தம் அதிகரிக்கும். நம் உடலில் கால்சியம் சத்து எல்லை மீறி போய்விடாமல் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள தேவையானது இந்த மெக்னீசியம் சத்து. நம்முடைய இரத்தத்தில் கால்சியம் 2 பங்கும் மெக்னீசியம் 1 பங்கும் உள்ளது. அதே அளவில் பராமரிக்க வேண்டும். அதிகமாகவும் கூடாது, குறைவாகவும் கூடாது. தினசரி மெக்னீசிய சத்து தேவைப்படுவது 250 மில்லிகிராம் ஆகும். கீரை வகைகளில் இச்சத்து அதிகமாக உள்ளது. தக்காளி, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம், பீட்ரூட், ஆப்பிள் இவற்றில் மெக்னீசிய சத்து அதிகமாக உள்ளது. கருவேப்பிலையில் 221 மில்லிகிராம் 100 கிராம் கருவேப்பிலையில் உள்ளது. அடுத்ததாக குளோரின் பற்றி பார்ப்போம். இறப்பை நீரில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தயாரிக்க சோடியம் குளோரின் என்ற உப்பு சத்து நம் உடலுக்கு தேவை. இந்த 2 உப்பு சத்துக்களின் கூட்டுப்பொருள் நாம் தினசரி உணவோடு சேர்த்து பயன்படுத்தும் சோடியம் குளோரைடு எனப்படும் சாப்பாட்டு உப்பாகும். நாம் சாப்பிடுபவை செரிமானம் ஆவதற்கு இந்த வகை உப்பு உதவுகிறது. பாரிச வாயு ஏற்படுவதை பல காரணங்களில் இரத்தத்தை குளோரின் சத்து குறைவாக இருப்பதும் முக்கியமான ஒரு காரணம். கறிவேப்பிலையில் 198 மில்லிகிராமும், இளநீரில் 183 மில்லிகிராமும், மாதுளம்பழத்திலும் முருங்கைக்கீரையிலும் குளோரின் உள்ளது. அடுத்ததாக பொட்டாசியம் நம்முடைய உடலின் செல்களில் உள்ளது. நம்முடைய உடல் செல்களால் ஆனது. இந்த செல்களில் அமைந்துள்ள திரவத்தில் முக்கிய இடம் பெறுவது பொட்டாசிய சத்து. செல்கள், நரம்புகள், தசைகளின் செயல்பாடுகளுக்கு பொட்டாசியம் தேவை. கார்போஹைட்ரேட் மற்றும் புரதங்களின் வளர்ச்சிதை மாற்றத்திற்கு பொட்டாசியம் உதவுகிறது. இரத்தத்தின் அமில கார அளவை சீராக வைக்க உதவுகிறது. இரத்தத்தில் பொட்டாசியம் சரியான அளவில் இருக்க வேண்டும். இது மிக அவசியம். அதிகமானாலோ அல்லது குறைந்தாலோ இதய பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இரத்தத்தில் பொட்டாசியத்தின் அளவை சரிவர பாதுகாக்க உடல் செல்களில் சேமித்து வைத்துள்ள பொட்டாசியத்தை பயன்படுத்துகிறது. உணவு மற்றும் பானங்களிலிருந்து கிடைக்கும் பொட்டாசியம் அதிகமானால் சிறுநீர், வியர்வை, ஜீரண மண்டல வலிகளின் மூலம் வெளியேற்றப்படுகிறது. உடலின் எடையை சம எடையாக பாதுகாக்கிறது. காயம்பட்ட சமயங்களில் ரணத்தை சீக்கிரமாக ஆற்றும். தினசரி தேவையான அளவில் சேர்த்து வந்தால் மலச்சிக்கல் நீங்கி உடம்பு வலி போகும். உணவில் சரியான அளவில் பொட்டாசியம் சேர்த்து கொண்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தம் எனப்படும் பிளட் ப்ரெஷர் குறையும். நாம் மீண்டும் நாளைய பகுதியில் இந்த பொட்டாசியம் சத்து பற்றி இன்னும் விரிவாக காண்போம். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும்